ஹாய் ஆல், இப்படி காலையிலே ரெடி ஆகிட்டு நாங்கள் எஸ்எஃப் தான் போக போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புனோம். லஞ்ச் பார்த்துக்கலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இந்த ஒயிட் பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணோம். ஒயிட் பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணிட்டு எஸ்எஃப் நியராக வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கோல்டன் கேட் பிரிட்ஜ் கிட்ட அவ்வளோ கூட்டம். இதுதான் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கோல்டன் கேட் பிரிட்ஜ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பக்கத்தில் போகும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் நேரம் அன்றைக்கி வந்து பார்க் பண்ணிவிட்டு நியராக போய் வாக் பண்ண முடியல. பார்க்கிங் லாட் அன்றைக்கி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஆப்போசிட் சைடில் போயிட்டு அங்கே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆப்போசிட் ஃபுல் கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கும் கீழே சுற்றி ஆப்போசிட்டில் போனீங்கன்னா அங்கே பார்க்கிங் லாட் நிறையா இருக்கும். இது வந்து அந்த பிரிட்ஜில் போகும்போது எடுத்த ஷாட் தான். க்ளோஸராக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. இந்த சைடில் வந்து நடந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்புறம் எங்களுக்கு ஆப்போசிட் வந்து ஒரு இடமும் கிடைக்காதனால பார்க்கில் இறங்கி அங்கே வாக் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போய் ரெஸ்ட் பண்ணிட்டு தென் அவங்க சொன்னாங்க ஒரு கேஃபிட்டேரியா இருக்குன்னு. அங்கே போய் பீஸா அண்ட் டீ, பெஸ்டோ பாஸ்தா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கெயின் பிரிட்ஜ் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். ஜெயிண்ட் வீல் பார்க்க போகலான்ட்டு. கடைசியில் ரொம்ப லேட் ஆனதுனால இந்த ஸ்பாட்லேருந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ் கரெக்டாக தெரிஞ்சிச்சு. நியராக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இங்கேருந்து பிக்சர் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டோம். இந்த டே அப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே எப்படி போச்சுன்னு நான் சொல்கிறேன். பாய்.